Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. அமெரிக்க ராணுவ விமானத்தில் இந்தியர்கள் கைகளில் விலங்கிடப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் அழைத்து வரப்பட்டதில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. All illegal entry will immediately be halted, and we will begin the process of returning millions and millions of criminal aliens back to the places from which they came. சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதுதான் முன்னுரிமைன்னு அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் அதற்கான பணிகளையும் தொடக்கிட்டார். அமெரிக்க படைகள் நகரங்களுக்கெல்லாம் போய் சட்டவிரோத குடியேறிகளை சல்லடை போட்டு தேடி வருது, கொத்து கொத்தா கைதும் செய்து வருது. அச்சமூட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சட்டவிரோத குடியேறிகளை ராணுவ விமானங்கள்ல அமெரிக்கா அனுப்பி வைக்கிறது. கொலம்பியாவுக்கு இப்படி 2 ராணுவ விமானங்கள் அனுப்பப்பட்டது. நாங்கள் இந்த குடியேறிகளெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு கொலம்பியா அடம்பிடிக்க, ஏற்றுக்கலைன்னா 25% சுங்க வரி போட்டுருவோன்னு ஒரு பெரிய மிரட்டல் விடுத்தார் டொனால்ட் ட்ரம்ப். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கொலம்பியா உடனே அவர்களை ஏற்றுக்கொண்டது. இந்த சூழலில் தான் 104 இந்திய சட்டவிரோத குடியேறிகளை C-17 ரக ராணுவ விமானத்தில் அம்ரித்சர் அனுப்பி வைத்தது அமெரிக்கா. 104 பேரும் 40 மணி நேர பிரயாணத்துக்கு பிறகு இந்தியா வந்து அடைந்திருக்கிறாங்க. இந்தியர்களுடைய வெளியேற்றத்தை பற்றி அமெரிக்காவுடைய எல்லை பாதுகாப்பு படை தலைவர் மைக்கேல் பேங்க்ஸ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். நமது இந்தியர்கள் இந்த வெளியேற்றத்தின் போது எப்படி நடத்தப்பட்டாங்கிறதுக்கு இந்த வீடியோ சாட்சி அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ இந்தியாவில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி நாடு கடத்தப்பட்டவங்களில் பஞ்சாபை சேர்ந்த ஹர்விந்தர் சிங்கும் ஒருவர். அவர் தனக்கு என்ன நடந்தது, சக பயணிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு விவரிக்கிறார். 40 மணி நேர பயணம், கைகளை கட்டிட்டாங்க, கால்களை கட்டிட்டாங்க, ஒரு அங்குலம் கூட நகர முடியல. டாய்லெட்டுக்கு போகணுன்னாலும் கூட இழுத்துட்டு போவாங்க, டாய்லெட் கதவை திறந்து உள்ள தள்ளி விட்டுருவாங்க. சாப்பிடும் போதும் கூட கைவிலங்க கழட்டி விடல. ரொம்ப துயரமாக இருந்தது. உடல் ரீதியாகவும் மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் பெரிய துயரத்தை அனுபவிச்சோம் அப்படின்னு தன்னுடைய துயரத்தையும் சக பயணிகளுடைய துயரத்தையும் அவர் பகிர்ந்துட்டு இருக்கிறார். இப்படி நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் இது புயலை கிளப்பியிருக்கு. ஒரு எதிர்கட்சி MP அவங்க என்ன குற்றவாளிகள் போல இப்படி மோசமா நடத்தியிருக்கிறாங்களே அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறார். எதிர்கட்சிகள் போராடவே இதற்கு மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்தியர்கள் வெளியேற்றப்படும் பொழுது அவங்க தவறா நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க அமெரிக்காவை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக சொல்லியிருக்கிறார். I do not want the House or the public to have a wrong understanding of how they were received. They have come through a very difficult experience. They were misled by agents. I will come to the action issue after this. இதில் ஒரு பேட்டர்ன் பார்க்க முடிகிறது. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறவங்க, குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, அதை ஒட்டிய சில மாநிலங்கள், குஜராத், இங்கேருந்து தான் அதிகமாக போகிறாங்க. இது ஒரு தொழிலாகவே நடக்குது. இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, சில ஏஜென்சிகள் அவங்கள மெக்சிகோவில் கொண்டு போய் விட்டுறாங்க. மெக்சிகோவில் சட்டவிரோத குடியேறிகளோடு சேர்ந்து அவங்க அங்கே குடியேறதா தெரியுது. இதுதான் இந்த பிரச்சனையுடைய மூலம். இந்த இல்லீகல் இமிகிரன்ஸாக இங்கே நாட்டுக்கு திரும்பி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்லும் போது 40 லட்சம் கொடுத்து போகணும், 50 லட்சம் கொடுத்து போகணும்னு சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு. இது பற்றி நன்கு அறிந்த ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் மதன் நம்மோடு பேசும்போது, இது ஒரு தொழிலாகவே நடக்குது, இந்த ஏஜென்ட்ஸ் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் இதற்கான தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறார். பஞ்சாப்ல நீங்க போனீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பக்கத்து வீட்டு பையன் அமெரிக்கால இருக்கிறான், கனடால இருக்கிறான், நம்ம பையன் போகல அப்படின்ற அந்த சோசியல் பிரஷர் இருக்கு. சட்டவிரோதமா அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு ஆவரேஜா அவங்க செலவு பண்றது 40 லட்சத்துல இருந்து 70 லட்சம் ரூபாய். இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் கிராக் டவுன் பண்ணதான்.
அமெரிக்காவும் இந்தியாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ், நட்பு தேசங்கள். நட்பு தேசத்தை சேர்ந்தவங்க சட்டவிரோத குடியேறிகளாக இருந்தாலும் இப்படியா குற்றவாளிகள் போல கையில் காலில் விலங்கு போட்டு காட்சிப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுவது அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க. இது தொடக்கம் தானே தெரிகிறது. ஒரு 18,000 இந்திய சட்டவிரோத குடியேறிகளை அடுத்தடுத்து அவங்க அனுப்ப போறாங்கன்னு தெரியுது. அடுத்த வாரம் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போறார். இந்திய பிரதமர் இதை எப்படி அணுக போறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படும். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.